இன்னைக்கு நம்ம மலரும் நினைவுகள் வெங்காய பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ டக்குன்னு வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் 3லேருந்து 4 பேர் சாப்பிடலாம். 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நார்மல் சைஸ்ல அரிஞ்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாவை நல்லா இடிச்சு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சியை கிரேட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை இடிச்சும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காஷ்மீரி மிளகாய் தூள், பெருங்காயம், சோம்பு எல்லாமே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா 2 மினிட்ஸ்க்கு பிசைஞ்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா பூ மாதிரி அந்த ஆனியனை அந்த கடலை மாவோட மிக்ஸ் பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு லைட்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸை 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு நல்லா சுட சுட எண்ணெயில உதிர்த்து போட்டுக்கோங்க. எண்ணெயை வெரி லோ ஃப்ளேம்ல வச்சு 8 to 10 மினிட்ஸ் வறுத்தீங்கன்னா நம்ம வெங்காய பக்கோடா ரெடி. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.